நீங்க உங்க ப்ராப்பர்ட்டிய கரெக்ட் மார்க்கெட் ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க உங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சின்னதோ, பெரியதோ, பையரோ, செல்லரோ, வீடோ, நிலமோ எதுவா இருந்தாலும் ஒரு ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் பிரைஸ் உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியலனா, ஒரு ப்ராப்பர்ட்டிய கரெக்ட்டான ரேட்டுக்கு நீங்க வாங்கவோ, விற்கவோ முடியாது. ஏன்? சம்டைம்ஸ் நமக்கே தெரியாம நிறைய மணி லூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்க உங்க ப்ராப்பர்ட்டிய கரெக்ட்டான ரேட்டுக்கு சேல் பண்ணணும். இல்ல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிய கரெக்ட்டான ரேட்டுக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா, இந்த வீடியோல நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த லாஜிக்க யூஸ் பண்ணி உங்களாலயும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பெர்ஃபெக்ட்டான ரேட் கோட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐகானையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. முக்கியமா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோட எண்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வரலாம். ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணக்கூடிய ஓனர் என்ன நினைப்பாங்க? என் ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல ஒரு ரேட் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இதுவே ஒரு பையர் என்ன நினைப்பாங்க? கரெக்டான ரேட்டுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியா இருந்தாலுமே எங்கேயுமே நெகோசியேஷன் இல்லாம ஒரு டீல் க்ளோஸே ஆகாதுங்க. இது ரியல் சீக்ரெட் என்னன்னா, கரெக்டான ரேட் கோட் பண்ணி தான் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் ஈஸியா சேல் பண்ணிடலாங்க. சரி, புரியுற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றோம். இப்போ அண்ணா நகர்ல ஒரு கிரவுண்ட் ரெசிடென்ஷியல் லேண்டுக்கு மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 7 கோடின்னு இருக்குது. ஆனா இந்த 7 கோடி அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் செட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா அப்ளை ஆகாது. இந்த ரேட்டு பெர்ஃபெக்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மட்டும் தாங்க செட் ஆகும். சரி, கரெக்டான ரேட்டு கரெக்டான ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்க? இப்போ டீட்டெயிலாக சொல்றேன். கரெக்டான ப்ரைஸ் டிசைட் பண்றதுக்கு நம்ம மெயினா 7 விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். ரோட் வித், frontage, dimension, facing direction, location ambience, surrounding infrastructure, recent transaction. இதெல்லாம் வச்சு தான் ஒரு ப்ராப்பர்ட்டியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை நம்ம கரெக்டாக கோட் பண்ண முடியும். ரீசன்ட் டிரான்சாக்ஷனோட கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி வாங்கினவங்கள விற்றவங்கள கரெக்டான ரேட் சொல்ல மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீசன்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் தான், மெயினான ஒரு ஃபேக்டர் கிடையாதுங்க. இப்போ அண்ணா நகர்ல ஒரு கிரவுண்ட் ரெசிடென்ஷியல் லேண்ட் 60க்கு 40 டைமென்ஷன்ல, அதாவது 60 அடி ஃப்ரண்டேஜோட 40 அடி ரோட்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம 7 கோடி வரைக்கும் நம்ம கோட் பண்ணலாம். பட் அதே 40 அடி ரோட்ல 40க்கு 60 டைமென்ஷன்ல, அதாவது 40 அடி ஃப்ரண்டேஜோட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம 6.5 இருந்து 6.75 கோடி வரைக்கும் தான் நம்ம கோட் பண்ண முடியும். அதுதான் அங்க கரெக்ட் ப்ரைஸும் கூட. இங்க நீங்க மைன்யூட்டா ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? 20 அடி ஃப்ரண்டேஜ் குறைஞ்சதுக்கு மார்க்கெட் ரேட்ல இருந்து அப்ராக்சிமேட்லி 50 லேக்ஸ் குறைஞ்சிருக்குங்க. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, 60க்கு 40 டைமென்ஷன் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து ரெண்டாக கூட ஷேர் பண்ணிக்கலாம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு நீங்கள் 30 ஃபீட் ஃப்ரண்டேஜோட 2 இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். பட் இதுவே 40 அடி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா, அதை நீங்கள் ரெண்டாக ஷேர் பண்ணிங்கன்னா 20 அடி ஃப்ரண்டேஜ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 20 அடி ஃப்ரண்டேஜில் நம்ம செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து கட்டுறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை பாருங்கள். 40 அடி ரோட்ல 60 அடி ஃப்ரண்டேஜோட 60க்கு 40 டைமென்ஷன்ல ஒரு கிரவுண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு 7 கோடி. 40 அடி ரோட்ல 40 அடி ஃப்ரண்டேஜோட 40க்கு 60 டைமென்ஷன்ல ஒரு கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு 6.5 கோடி. 30 அடி ரோட்ல 60 அடி ஃப்ரண்டேஜோட 60க்கு 40 டைமென்ஷன்ல ஒரு கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு 6.75 கோடி. 30 அடி ரோட்ல 40 அடி ஃப்ரண்டேஜோட 40க்கு 60 டைமென்ஷன்ல ஒரு கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு 6.25 கோடி. 40 அடி ரோட்ல 30 அடி ஃப்ரண்டேஜோட 30க்கு 80 டைமென்ஷனோட ஒரு கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு 6 கோடி. 30 அடி ரோட்ல 30 அடி ஃப்ரண்டேஜோட 30க்கு 80 டைமென்ஷனோட ஒரு கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு 5.75 கோடி. 30 அடிக்கு கம்மியா, அதாவது 24 அடி இல்ல 20 அடி இந்த மாதிரி ஆக்சஸ் ரோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியா இருந்தா 5 கோடி தான் மேக்ஸிமம் வரும். அது கூட ப்ராப்பர்ட்டி அண்ட் லொகேஷன் ஃபீச்சர்ஸை பொறுத்து வேரி ஆகுங்க. இதுவே ஒரு பிரைம் கமர்ஷியல் ஏரியாவா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா கூட கோட் பண்ணலாம். ஸோ ரோட் வித்து, அப்புறம் வந்துட்டு ஃப்ரண்டேஜ் அண்ட் டைமென்ஷன், இது எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை எப்படி இம்பாக்ட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு லாஜிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஏரியாவில் இப்போ ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஒரு கிரவுண்டுக்கு 5 கோடி இருக்குதுன்னு பார்ப்போமே. அங்கே ஹாஃப் கிரவுண்டு போய் வாங்குறேன், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட் நான் வாங்குறேன்னா அங்கே 2.5 கோடி அப்படின்னு கிடையாதுங்க. சைஸ் கம்மியாகும் போது 2.25 இருந்து 3 கோடி வரைக்கும் நம்ம கோட் பண்ணலாம்.
இதுவே ப்ராப்பர்ட்டி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ரேட் வந்து கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஏரியால வந்து மார்க்கெட் வேல்யூ ஒரு கிரவுண்டுக்கு 3,00,00,000 இருக்குதுன்னு வச்சுப்போம். அங்க போயிட்டு நான் 1 ஏக்கர் வாங்குறேன். அதாவது 18.15 கிரவுண்ட் வாங்குறேன்னா, அங்க ரேட் பார்த்தீங்கன்னா 55,00,00,000லாம் கிடையாது. அங்க வந்து நம்ம ஒரு 50,00,00,000 வரைக்குமே கோட் பண்ணலாம். நிறைய ஓனர்ஸ் வெறும் 8 அடி, 10 அடி, 15 அடி இந்த மாதிரியான ஆக்சஸ் ரோடு இருக்கக்கூடிய அவங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரைம் ப்ராப்பர்ட்டியோட அதே ரேட் எடுத்து கொண்டு வந்து கோட் பண்ணுவாங்க. இதுவும் கரெக்டான ரேட் கிடையாது. ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டியோட கரெக்டான ப்ரைஸை அனலைஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் கரெக்டான ப்ரைஸ் நீங்கள் கோட் பண்ணீங்கன்னா ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். ப்ராப்பர்ட்டி கோட் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்குங்க. அதுதான் வந்து ஆன்லைன் போர்ட்டல்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸ் அப்புறம் மார்க்கெட் பிளேஸ் இதில் லிஸ்ட் ஆகிருக்கிற ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை கம்பேர் பண்ணி தான் வாங்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் அக்யூரேட் ப்ரைஸாக இருக்காது. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸில் மோஸ்ட்லி எல்லாமே ஃபேக் தாங்க. எப்போ போஸ்ட் பண்ணாங்க, யார் போஸ்ட் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஃபோட்டோ எடுத்து அண்ட் அதோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அண்ட் ப்ரைஸும் ஃபில் பண்ணி இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆன்லைன் போர்ட்டல்ஸில் அப்லோட் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு ஓடிபி வரும் அண்ட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உடனேவே போஸ்ட் ஆகிடும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் உண்மைதானா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸில் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. ஸோ ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறது உண்மையாக சொல்லணும்னா முட்டாள்தனம் தாங்க. அதுபோல் நம்மளோட ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு 1000ல் ஒரு ப்ராப்பர்ட்டியாக மட்டும்தான் இருக்கும். அங்கே நம்மளுக்கு சேல் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. வெறும் கம்பேரிசன் மட்டும்தான் நடக்கும். இப்போ ஓரளவுக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூ எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் ரியல் மார்க்கெட் வேல்யூ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா லோக்கல் எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, லைக் சிஎன் ரியல் எஸ்டேட்ஸ். மறுபடியும் நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் இதுதாங்க. கரெக்டான மார்க்கெட் ப்ரைஸ் நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் ஈஸியாக சேல் பண்ணிடலாம். இதுவே தப்பாக கோட் பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ வருஷம் ஆனாலுமே சேல் ஆகாது. நீங்கள் ரொம்ப நாளாக உங்களோட ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, பட் சேல் ஆகியிருக்காது. எங்ககிட்ட இப்போது 50+ அர்ஜென்ட் பையர் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குங்க. அதாவது 50க்கும் மேற்பட்ட பையர்ஸ் இம்மீடியட்டாக கரெக்டான ப்ரைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதில் உங்கள் ப்ராப்பர்ட்டி கூட சேல் ஆகலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட் லிங்கை டவுன்லோட் பண்ணுங்கள். அதை ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட்ஸில் ஏதாவது உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு மேட்ச் ஆச்சுன்னா நாங்கள் சிஎன் ரியல் எஸ்டேட்ஸ் உங்களுக்கு ஃபேரான டிரான்சாக்ஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரியல் எஸ்டேட் அவேர்னஸ் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்க, சீக்கிரம் உங்களை இன்னும் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ராஷா ரிலேட்டா சிஎன் ரியல் எஸ்டேட்ஸ். டாடா, பை பை.